வணக்கம். மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை ஆழமாக கவனித்து பார்த்தால் ஒரு முக்கியமான உண்மை தெரியும். நீங்கள் மிகவும் நேர்மையான ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே நடந்து கொள்வீங்க. உங்கள் மீது தவறே இருந்தாலும் நீங்கள் அந்த ஒரு இடத்தில் நம்ம பண்ண தவறுக்கு வேற எவனும் பலியாகக்கூடாது என்று நினைத்து கொண்டு நான் தான் அந்த ஒரு தவறை செய்தேன் என்று முன்வந்து ஒப்புக்கொள்வீர்கள். அப்படிப்பட்ட நல்ல ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. தைரியமானவங்களாகவும் இருப்பீங்க. எல்லா விதமான பிரச்சனைகளையும் எதிர்த்து நிற்பீங்க. தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு போக மாட்டீங்க. உங்கள் மீது தவறு இருந்தது அப்படின்னா அவங்க என்ன பேசினாலும் நீங்கள் கேட்டுக்கொள்வீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் நீங்களாக மட்டுமே எப்பொழுதுமே இருப்பீங்க. ஆனால் அதே ஒரு நேரத்தில் சீக்கிரம் கோபப்படக்கூடிய தன்மையும் உங்களிடம் அதிகமாக இருக்கும். அதனை மட்டும் நீங்கள் கொஞ்சம் தவிர்த்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். ஏன் அப்படி கூறுறேன் தெரியுமா? நீங்க யார் என்ன கூறினாலும் சரி, அது உங்களுடைய பெற்றோர்களோ இல்லைன்னா உங்க உடன் பிறந்தவர்களோ உங்களுடைய வாழ்க்கை துணையோ யாராக இருந்தாலும், யாராவது ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை கூறினாலோ பிடிக்காத விஷயத்தை செய்தாலோ உடனே உங்களுக்கு கோபமானது வந்துவிடும். இதனால் உங்க இருவருக்கும் இடையில வாக்குவாதங்கள் நிச்சயமாக ஏற்படும். இது நீங்க வேலை செய்கின்ற இடம் எல்லாருக்கும் நிச்சயமாக பொருந்தும். கோபம் அப்படிங்கிறது உங்களுக்கு உடனடியாக வந்துவிடும். அந்த ஒரு கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்தினால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களால் செல்ல முடியும். உங்களுடைய கோபத்தினால் நீங்கள் இழந்த சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் ஃபுல்லாக இழந்திருப்பீங்க. நீங்க பிடித்த நபர்கள், உங்களுடைய நண்பர்கள் அனைவரையும் உங்களுடைய முன் கோபத்தினால் எப்பொழுதும் நீங்க இழந்திருப்பீங்க. ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வழியாக கூறுங்கள். இந்த ஒரு கோபம் சாதாரணமான கோபமா இருக்காது. இது உங்களுடைய உள்ளக்க இருக்கக்கூடிய தீவிர உணர்ச்சியை தூண்டும். இந்த உணர்ச்சியை தூண்டுவதால் நீங்க உள்ளுக்குள்ள என்னென்னலாம் நினைப்பீங்களோ அதை அப்படியே வெளியில பேசிடுவீங்க. யாராவது இதற்கு முன்பு ஏதாவது ஒரு தவறுகள் உங்களுக்கு செய்து நீங்கள் அவர்களிடம் கூறாமல் அதனை மனதிற்குள் வைத்து கொண்டிருந்தாலும் அந்த தவறுகளையும் நீங்க குத்தி காட்டுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கோபத்திற்குரிய ஒரு ஆளாக மாறி விடுவீங்க. ஆனா அந்த கோபம் வராத வரைக்கும் நீங்க அவ்வளவு நல்ல ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. இந்த தீவிர உணர்ச்சியால் உடனடியாக பதிலளிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசரமான எண்ணம் உங்களுக்குள்ள தோன்ற ஆரம்பிக்கும். அந்த ஒரு எண்ணத்தினால் அவங்கள சும்மா விடக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சில எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் தோண்டி தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா கொடுக்கும். யாராலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஆற்றல் உங்களுக்குள்ள நிச்சயமாக தோன்றிவிடும். நீங்க யார் சொன்னாலும் கேட்பீங்க. ஆனா இந்த கோபம் வந்துருச்சு அப்படின்னா நீங்க உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள், பெற்றோர்கள் யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. அந்த ஒரு கோபம் அடங்கும்படி ஏதாவது செய்தால் மட்டுமே உங்களுடைய ஆத்திரமும் அடங்கும். அந்த அளவுக்கு கோபங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில வரும். இது இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு பெரிதாக தோன்றலாம். ஆனால் போக போக உங்களுடைய கோபத்தினால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரையுமே இழந்து விடுவீங்க. இதுவரைக்கும் நீங்க நிறைய நபர்களை இழந்திருப்பீங்க. அது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய கோபத்தை நீங்க கட்டுப்படுத்தி வைத்துக்கொண்டா உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். இதனுடைய விளைவா இதனுடைய காரணம் என்ன தெரியுமா? மேசம் ஒரு அக்னி தத்துவ ராசி. இந்த அக்னி தத்துவ ராசி என்பதால் தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட கோபங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் நீங்க யோசிக்காம முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலையில சிக்கிக்கொள்வீங்க. என்ன யோசிப்பது, எப்படி யோசிப்பது, அதற்கான நேரமும் உங்களுக்கு இல்லாமல் போய்விடும். இந்த ஒரு நேரத்துல ஏதாவது ஒரு முடிவை எடுத்தே ஆக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துல நீங்க தவறான முடிவை தேர்வு செய்து தவறான வழிகளில் இதுவரைக்கும் சென்றிருப்பீங்க. ஆனால் அது அனைத்தையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்றால் முடிந்த அளவுக்கு கோபத்தை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு போகும். பல முறை நீங்க எடுத்த அவசர முடிவுகளால் அது தவறாக மாறிய அனுபவங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அது உங்களுக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். அப்போ கொஞ்சம் நீங்க பொறுத்து இருந்தீங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு இந்த ஒரு நேரத்துல நீங்க நினைத்து பார்ப்பீங்க. ஆமாவா இல்லையா நீங்களே சொல்லுங்க. அந்த அளவுக்கு சில காயங்கள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. எனவே முடிந்த அளவுக்கு அதனை எல்லாம் நீங்கள் பொருட்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். ஆனால் இது உங்களோட குறை கிடையாது, இது உங்களோட இயல்பு. இது யாராலையும் மாற்ற முடியாது. இருந்தாலும் எதற்கெல்லாம் கோபப்பட வேண்டுமோ அதற்கு கோபப்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நன்றாக மாறும். நீங்க வேலை மாற்றம் அடிக்கடி செய்வதற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? ஒரே இடத்துல நீண்ட நாள் இருக்க முடியாது உங்களால். ஒரே வேலையவும் உங்களால் நீண்ட நாள் செய்யவும் முடியாது. நீங்கள் முன்னேற்றம் வேண்டும், சவால்கள் வேண்டும், புதுமை உங்களுக்குள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள். அதனால ஒரு இடத்துல உங்களால் நிலையாக இருக்க முடியாமல் வெவ்வேறு இடங்களுக்கு தாவிக்கொண்டே இருப்பீங்க. இல்லை என்றால் அந்த ஒரு வேலை உங்களுக்கு சலிப்பாக தோன்ற ஆரம்பிக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தாமதமாக மட்டுமே கிடைக்கும். இதற்கான காரணங்கள் உங்களுடைய கிரகநிலைகளால் உங்களுடைய வாய்ப்புகள் அனைத்தும் தள்ளி போய் கொண்டே இருக்கிறது.
நீங்களும் தாமதமாக வெற்றி பெறுவீர்கள். ஆனால் வெற்றியானது நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் ஒரு முறை கிடைத்தால் அது பெரிய அளவில் உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும். உறவுகளில் திடீர் பிரிவுகள் நிச்சயமாக ஏற்படுவதற்கும் உங்களுடைய நேர்மையான பேச்சை உடனடியான எதிர்வினை மற்றும் கோபத்தின் தாக்கமே இதற்கான காரணங்களாக இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பொறுமையுடன் உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்துங்கள். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போகும். நீங்க உண்மையை சொல்வீங்க. ஆனால் அதை எப்படி சொல்லணும் என்பதில் சில நேரங்களில் கவனம் உங்களுக்கு இருக்காது. உங்களுடைய மனதிற்குள் தோன்றியதை அப்படியே கூறி விடுவீங்க. இதனால் எதிரில் இருக்கக்கூடிய நபர்கள் அதனை தவறாக புரிந்து கொள்வார்கள். நீங்கள் பேசுகின்ற பேச்சு, ஆனால் நீங்கள் உண்மையை தான் கூறுவீங்க. அது எந்த வகையில் கூற வேண்டும் என்று தெரியாமல் நீங்கள் அப்படியே பட்டுன்னு உடைத்திருவீங்க. அது தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்துருக்கும். சண்டை வருகிற நிலைமைக்கு கூட நிச்சயமாக சென்றிருக்கும். அதனால தான் சில நண்பர்கள், காதல், குடும்ப உறவுகள் என பல இடங்கள்ல திடீரென்று பிரிவுகளை நீங்க சந்திச்சு கொண்டிருப்பீங்க. ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத நிச்சயம் நீங்க கூறியே ஆகணும். உங்களுடைய தொழில் போட்டி அதிகமாக இருக்கும். நீங்கள் முன்னேற வேண்டுங்கிற ஒரு தீவிர எண்ணம் இருப்பதால் உங்களை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடிய நபர்களும் நிச்சயம் அதிகரித்து கொண்டே இருப்பாங்க. இதனால் உங்களுக்கு தடைகளையும் அவர்கள் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். எனவே முடிந்த அளவுக்கு பொறுமையாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் சாதிக்க வேண்டியதை சாதியுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமேல் வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக தொடங்கும். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஆரம்பமாகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் குறைந்துவிடும். குறைந்து உங்களுடைய வாழ்க்கையில மன நிம்மதியானது கிடைக்கும். அமைதியும் சந்தோஷமும் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். அதிகரித்து அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களுக்கு கொண்டு செல்லும். நீண்ட நாட்களாக உங்களுக்குள்ள இருந்த பிரச்சனைகள் மெதுவாக சரியாகி உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடும். எவ்வளவோ பிரச்சனை உங்களுடைய மனதிற்குள்ள இருக்கும். அதை வெளியில சொல்ல முடியாது. அப்படி வெளியில் சொல்ல முடியாத சில பிரச்சனைகள், ஏன் உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் கூட வெளியில் சொல்ல முடியாத பல நினைவுகள், பல காயங்கள், பழைய பிரச்சனைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். அது அனைத்திற்கும் இந்த ஒரு நேரத்தில் ஒரு முழுமையான ஒரு தீர்வானது நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய ஆரோக்கியமும் இந்த ஒரு நேரத்தில் மேம்படும். மன அழுத்தங்கள் குறைந்துவிடும். புதிய முயற்சிகளை நீங்கள் செஞ்சீங்க, புதிய முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா இந்த முறை அது உங்களுக்கு சரியாக அமைந்து இது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்லும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு திறந்து உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை நோக்கி சென்றுவிடும். அந்த அளவுக்கு நன்மைகளானது நடக்கும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய தன்னம்பிக்கை இந்த ஒரு காலத்தில் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்த ஒரு பெரிய ஆசை, அது வீடு வாங்குவதாக இருக்கும், கெட்டுவதாக இருக்கும், தொழில் செய்யணும் அல்லது தனிப்பட்ட கனவுகள்னு ஏதாவது ஒன்று இருக்கும். அது அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு பாதையில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தேவையில்லாமல் எதுவும் பிரச்சனைகளுக்கு மட்டும் போகாமல் இருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நீங்க நினைத்தது போல நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய உள்ளார்ந்த அமைதியை உணர ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பமானது வந்துவிடும். அந்த ஒரு பெரிய திருப்பத்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு செல்லும். உங்களை இன்னொரு நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். அந்த ஒரு வாய்ப்பை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல ஒரு மாற்றமானது கிடைக்கும். நீண்ட நாள் ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிக்கும். ஆனால் மெதுவாகத்தான் நடக்கும். உடனடியாக எதுவும் நடக்காது. உடனடியாக கிடைத்துவிட்டால் அது நிலைய நாட்கள் நிலைக்காது. உங்களுக்கு பொறுமையாக கிடைத்தாலும் நிலைய நாட்கள் நின்று உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகானதாக மாற்றும். உங்களுடைய எதிரிகள் பலவீனமாகக்கூடிய காலம் இதுதான். எனவே இந்த ஒரு காலத்துல நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகானதாக உங்களை மாற்றிவிடும். நீங்கள் அமைதியாக இருந்தாலே அவர்கள் தானாகவே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி விடுவார்கள். நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுறேன்னு பண்ணி அது தேவையில்லாத பிரச்சனைகளிலும் சிக்கல்களிலும் நீங்கள் மாட்டாமல் இருந்தாலே போதுமானது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு நேரமானது வந்துவிட்டு நீங்கள் தேவையில்லாத செயல்களை மட்டும் இனி செய்யவே கூடாது. எல்லாவற்றுக்கும் மேலாக சொல்லணும் அப்படின்னா இந்த மேசம் ராசி அன்பர்களே, உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடைய முடியாதது எல்லாத்தையும் உங்களால் அடைய முடியும். யாரெல்லாம் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது